வணக்கம் சார். அதாவது நீலகிரி மாவட்டம் உதகையில் உதகை 1ஆம் தேதி இன்று முதல் கோடை சீசன் துவங்க உள்ளது. இந்த கோடை சீசன் முக்கிய நிகழ்ச்சியான பார்த்தோம்னாக்க உதகையில் உள்ள அரசு தாவரவியல் பூங்காவில் 10 நாட்கள் மலர் கண்காட்சி நடைபெறும். அது மட்டும் பார்த்தோம்னாக்க படகுல அலங்காரம் மற்றும் பெடபிட்டா போன்ற காட்சிகள் காணப்படுகின்றன. இந்த சுற்றுலா தலங்களை காண்பதற்காக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருகை தருகின்றனர். இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதிகமாக பார்த்தோம்னாக்க இங்க அவர்கள் இந்த சொந்த வாகனத்திலேயே இங்க வருகின்றனர். இந்த வாகனத்தில் வரும்பொழுது பார்த்தோம்னா போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் இங்க வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் ஒரு வழி பாதையாக மாற்றப்படுகிறது. அதாவது இன்று முதல் ஒரு வழி பாதையாக மாற்ற செய்கின்றனர். குறிப்பா பார்த்தோம்னாக்கா மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வரக்கூடிய வாகனங்கள் மேட்டுப்பாளையம், பர்லியர் மற்றும் காட்டேரி முதல் அங்கிருந்து மாற்றுப்பாதையாக, அதாவது அந்த சேலாஸ் வழியாக மாற்றம் செய்யப்படுகிறது. மேலும் பார்த்தோம்னாக்க உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் கோத்தகிரி வழியாக மாற்றம் செய்யப்படுகிறது. பொதுவாக பார்த்தோம்னாக்க மற்ற நேரங்கள் பார்த்தோம்னாக்க இப்போ மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே 2 வழிசாலையும் போக்குவரத்து செய்யலாம். ஆனால் தற்போது ஒரு வழியாக மட்டும், அதாவது கீழிருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வரையும், அது இங்கிருந்து செல்லக்கூடிய வாகனங்கள் இங்கிருந்து கோத்தகிரி சென்று கோத்தகிரியிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்ல வேண்டும் என்று காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். மேலும் பார்த்தோம்னாக்க தற்போது போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. இந்த போக்குவரத்து நெரிசலினால் காவல்துறையினர் ஆங்காங்கே போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டு வருகின்றனர். மேலும் பார்த்தோம்னாக்க இந்த மாதம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதை காணுவதற்காக லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் இங்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த போக்குவரத்து கட்டுப்படுத்துவதால் இன்று முதல் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது. சர்மிளா.